இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித ஆக்னஸ் கன்னி மறைசாட்சியினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். இயேசுவுக்காக இறுதி வரை தனது உயிர் மூச்சை கொடுக்கும் வரை நம்பிக்கையோடு இயேசுவோடு இணைந்து வாழ்ந்த இந்த புனிதையை போன்று நாமும் நல்ல பண்புகளை நமதாக மாற்றி நாம் இறைவனோடு இணைந்து பயணிக்க முயற்சி எடுப்போம். அன்பானவர்களே, இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாயாம் திரு அவை இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மார்க்கு நற்செய்தி பிரிவு 3 இறைவார்த்தைகள் 1-6 முடிய பகுதிகள். இந்த பகுதி எதை பற்றி சொல்லுகிறது என்று பார்க்கிற பொழுது, இயேசு மீண்டுமாக தொழுகை கூடம் செல்லுகிறார். அங்கே கை சூம்பிய ஒருவன் இருக்கிறான். அங்கிருந்த மக்கள் எல்லாம் இந்த ஓய்வு நாள், அது அந்த நாளிலே இவனை இயேசு குணப்படுத்துகிறாரா இல்லையா என்று பார்ப்போம் என்று அவர்கள் அப்படியே சூழ்ச்சியோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவனை எழுந்து நிற்க சொல்லுகிறார். நிற்க சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து கேட்கிறார், மனிதனுக்கு நன்மை செய்வது நல்லதா கெட்டதா? ஓய்வு நாள் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று கேட்கிறார். அவர்கள் தலை குனிகிறார்கள். மீண்டுமாக அந்த கை சூம்பியவனை உனது கையை நீட்டு என்று சொல்லி அவனை குணமாக்குகிறார். அன்பானவர்களே, ஓய்வு நாளில் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை இயேசு அந்த தொழுகை கூடத்திலே செய்து ஒரு புதிய சகாப்தத்தை, ஒரு புதிய ஒரு சிந்தனையை அந்த இடத்திலே பதிவிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை நான் படித்து தியானித்ததில் எனக்கு கிடைத்த ஒரு மைய கருத்து என்று பார்க்கிற பொழுது, நன்மை செய்ய ஓய்வு நாளோ இல்லை என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, இயேசுவினுடைய அந்த கருணை செயல் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வருகிறது. சட்டத்தை விட கருணை செயல் மிக உயர்ந்தது என்ற ஒரு பகுதியும் இந்த பகுதியில நாம அதிகமாக சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, சட்டம் இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் மிக முக்கியமானவன் என்று தொடர்ந்து இந்த 2 நாட்களாக நாங்கள் படித்து வருகிறோம். எனவே ஓய்வு நாளில் குணப்படுத்தலாமா? ஓய்வு நாளில் சாப்பிடலாமா? ஓய்வு நாளில் நோயாளிகளை குணப்படுத்தலாமா? இப்படியெல்லாம் இந்த 3 நாட்களாக தொடர்ந்து வாசிக்கிறோம் என்றால், இயேசு என்ன செய்தியை இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார்? ஒரு மனிதன் வாழ்வதற்கு அவனுக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும். கருணை செயலே சிறந்தது, சட்டம் அல்ல. சட்டத்தை விட உயர்ந்ததாக கருதுவது இயேசு நினைப்பது கருணை செயல். எனவே அந்த கருணை செயல் தான் ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்கிறது. அவனை